ஞானத்தை நான் பெற வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கொண்டு அந்த ஞானத்தை வழங்குவதற்கு ஒரு குரு வேண்டும் என்று உள்ளுக்குள்ளாக விரும்பினால் விருப்பத்தினுடைய முதிர்வு ஏற்படுகின்ற பொழுது இறைவனே குருவாக எழுந்தருளி நம்மை தேடிக்கொண்டு வருவார். இதான் மணிவாசகருடைய வரலாற்றில் நடந்தது. அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது அவனாக வந்து ஆட்கொள்கிறான். அதில் ஒரு நிலை இருக்கிறது, அது நன்கு புரிந்து கொள்ளும். இறைவனே மணிவாசகருக்கு மானிட சட்டை தாங்கி குருவாக எழுந்தருளியது போல இன்னும் சிலருக்கும் அவன் வழங்கியிருக்கிறான், வழங்குவான். அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன பேர்? அந்த குருவுக்கு என்ன பேர்? சம்புபட்ச குருன்னு பேர். ஏற்கனவே ஞானிகள் இங்கே இருப்பார்கள், அவர்களை இடமாக கொண்டு பெருமான் எழுந்தருளுவார். அப்படி எழுந்தருளினால் அந்த குருவுக்கு என்ன பேர்? அனுபட்ச குருன்னு பேர். சம்புபட்ச குரு, அனுபட்ச குரு என்று இரண்டு வகையிலும் குருமார்கள் உண்டு. சம்புபட்ச குரு என்றால் இறைவனே குருவாக எழுந்தருளுவது. அனுபட்ச குரு என்றால் ஏற்கனவே இங்கே உள்ள ஞானியரை இடமாக கொண்டு அவன் எழுந்தருளுவது. எனவே இந்த வேறுபாட்டெல்லாம் உடம்பு எப்படி இருந்தாலும் இறைவன் தான் குரு. எந்த மனிதனும் குரு கிடையாது. நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். அப்படி ஆட்கொள்ளுகின்ற பெருமான் அவனை பற்றி, ஆட்கொள்ளப்படுகின்ற மணிவாசகர் போன்ற அருளாளர்களை பற்றி எல்லோரும் அறிவார்கள். காலம் கடந்து அறிவார்கள், இடம் கடந்து நாடு கடந்து அறிவார்கள். இன்றைக்கு திருவாசகம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. மாணிக்கவாசகருடைய வரலாறு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறேன்.